அதாவது 1/x ஓட ஃபார்முலா என்ன? ln x. கரெக்ட்டுங்களா? இன்டெக்ரல் 1/x என்னது? ln x. அதாவது இது தேர்ட். ஆமா. கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப அதுக்கு எப்படிலாம் எழுதலாம் பாருங்க. இன்டெக்ரல் 1/x + a இன்டு dx அப்படின்னு வருதுன்னா, அப்ப என்ன வரும் பாருங்க. x இருக்க இடத்துல x + a போடுது. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல x இருக்க இடத்துல ஆமா x சார். + a. அப்ப இங்க என்ன வரும்? x + a வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஓகே ln சார். x + a + c. கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா சார். அது அடுத்த ஐடியா. இன்டெக்ரல் 1/ax இன்டு dx. கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப ஏன்னு வந்தவன் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கணும். அப்ப 1/a இன்டு ln ax + c. ஓகேவாம்மா? ஓகே சார். அடுத்த ஃபார்முலா என்னன்னா 1/ax + b இன்டு dx. ஓகேவா? அப்ப x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? a இருக்குதா? அப்ப ஆமா சார். 1/a இன்டு ln ax + b + c. ஓகேவாம்மா? ஓகே சார். சரி. இப்ப எது எதுக்கு எழுதிட்டோம்? இப்ப இந்த டேர்முக்கு எழுதிட்டோம், இந்த டேர்முக்கு எழுதிட்டோம். இப்ப யாருக்கு எழுதணும்? இந்த டேர்முக்கு எழுதணும். இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்முக்கு எழுதிடலாமா? எழுதிடலாம் சார். சரி. அப்ப 10th ஃபார்முலா என்ன வருது? இன்டெக்ரல் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? x பவர் n ஓட ஃபார்முலா. x பவர் n ஓட இன்டெக்ரல் ஃபார்முலா. என்னது? x பவர் n + 1 டிவைடட் பை n + 1 + c, n is not equal to -1. அப்ப இதனோட அட்வான்ஸ் ஃபார்முலா என்னன்னா x + a ஹோல் பவர் n இன்டு dx. என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணிட்டு x + a ஹோல் பவர் n + 1 divided by n + 1 + c. கரெக்ட்டாமா? ஓகே சார். அடுத்த ஃபார்முலா. இன்டெக்ரல் என்ன கிடைக்கும்? ax ஹோல் பவர் சார், n. அப்போ அது வந்து செயின் ரூல் மாதிரி வராதா சார் அது? செயின் ரூல் வந்து இன்டெக்ரலுக்கு கிடையாது. டெரிவேட்டிவ்க்கு தான் இருக்குது. ஓகே சார். அதனால தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, டெரிவேட்டிவ் எப்படியாப்பட்ட ப்ராப்ளம் வந்தா டக்குன்னு முடிச்சலாம். பட் இன்டெகிரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். சீக்கிரம் முடிக்க முடியாது. நிறைய கான்செப்ட் உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? பட் டெரிவேட்டிவ் பிளஸ் பாயிண்ட் சைன் ரூல். எந்த மாதிரி ஃபங்ஷன் வந்தாலும் சைன் ரூல் அப்ளை பண்ண கிடைச்சிடும். பட் இன்டெகிரேஷன் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. சரிங்களா? நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் அது அப்ளை பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன வரும்? x ஓட கோஎஃபிஷியன்ட் a இருக்குதா? அப்ப என்ன ஆகும்? 1/a ax n + 1 divided by n + 1 + c. plus c. So next formula integral ax plus b whole power n into dx. அப்ப என்ன கிடைக்கும்? 1/a ax x plus b n plus 1 by n plus 1 plus c. இது எல்லா ஃபார்முலாவுக்கும் என்னது? n is not equal to -1. ஓகே சார். அவ்வளவுதாங்க. இந்த 12 ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுதான் 12 ஃபார்முலா. கான்ஸ்டன்ட் என்ன எப்படி? x பவர் என்னன்னா எப்படி? 1/x இது 4 ஃபார்முலா எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 4 ஃபார்முலா. மீதி இருக்கிறது அதனோட ஃபார்முலாவோட கொஞ்சம் அட்வான்ஸ் தான். மத்தபடி எதுவும் இல்ல. சரியாம்மா? ஓகே சார். நான் காப்பி பண்ணிக்கிறேன் சார். ஆமா வெயிட் பண்றேன். நீ காப்பி பண்ணிக்கமா. ஓகே.